அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். என்னது பொண்ணு கூப்பிட சொன்னா இந்த அம்மா அழுகுது? ஏங்க என்ன நடந்துருச்சு? நீங்களாவது சொல்லுங்களேன். அத நான் எப்படி சொல்லுவேன், என்னன்னு சொல்லுவேன்? என்னது இருந்தாலும் சேர்ந்துக்கிட்டு ஒப்பாதி வைக்கிறான். ஒருவேளை வீடு மாதிரி வந்துட்டோமோ? போட்டோலாம் கரெக்டாக தானே இருக்கு. ஏங்க என்னாச்சுன்னு சொல்றீங்களா இல்லையா? சொல்றோம் தம்பி, சொல்றோம். எங்க பொண்ணு நேற்று ராத்திரியே ஓடி போயிட்டா. என்னது பொண்ணு ஓடி போயிருச்சா? ஆஹா, ஆசையோட பொண்ணை பார்க்க ஓடுனா அவ யாரு கூடயோ ஓடி இருக்காளே ஐயா. என்னது வந்ததுலேருந்து எதுவுமே பேசாம சேது நம்மளை முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னாச்சு சேது? என்னாச்சுன்னு உனக்கு தெரியவே தெரியாதா? க்ளூ கொடு, கண்டுபிடிக்கிறேன். என்னது க்ளூ கொடுக்கவா? ஆமாம். நீ சொல்லி நான் பார்க்க போனேனே அந்த பொண்ணு, அது நேற்று ராத்திரியே யாரோடையோ ஓடிடுச்சான். சாரி சேது, நைட்டு 1 மணிக்கு அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து ஃபோன் கால் வந்தது. 1 மணிக்கா? ஆமாம் சேது, அந்த பொண்ணு வேலைக்கு போயிட்டு வந்து உன்னோட ஃபோட்டோவை பார்த்துச்சான். அந்த பொண்ணு யாரோ ஒரு பையனை உயிராக விரும்புதான். என்னது லவ் பண்ணுறாளா? ஆமாம் சேத்து. ஏயா மேட்ரிமோனியில் ப்ரொஃபைலை போட்டுட்டு இவங்க பாட்டுக்கு லவ் பண்ணா என்ன அர்த்தம்? இந்த லவ் இருக்கே, அது எப்போ எப்படி எங்கேருந்து வருதுன்னே சொல்ல முடியாது சேது. லவ் வந்த உடனேயே ப்ரொஃபைலை கேன்சல் பண்ண வேண்டியது தானே? பெற்றவங்களுக்கு தெரியாமல் லவ் பண்ணுறவங்க எப்படி ப்ரொஃபைலை கேன்சல் பண்ண முடியும்? ஏயா எவ்வளவு ஆசையா நான் புதுசாக ஃபோட்டோலாம் எடுத்து கொடுத்தேன். பிரச்சனையே நீ புதுசாக எடுத்த ஃபோட்டோ தான் சேது. என்னது ஃபோட்டோ பிரச்சனையா? ஆமாம் சேது. அது மட்டும் இல்லை, அந்த பொண்ணு 2 மாதம் கழித்து தான் ஓடி போகலான்னு முடிவு எடுத்துருந்துச்சான். உன்னோட ஃபோட்டோவை பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு ஓவர் நைட்டில் லவ்வரோட எஸ்கேப் ஆகிருக்கு. அவ்வளவு மோசமாவா இருக்கும் அந்த ஃபோட்டோவில்? ஏயா எல்லா விவரம்தான் உனக்கு தெரிஞ்சிருக்கே. இதை முன்கூட்டியே சொல்லியிருந்தா நான் பொண்ணு பார்க்க போய் அசிங்கப்பட்டிருக்க மாட்டேனே ஐயா. விஷயத்தை காலையில் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சேன். திடீர்னு ஒரு கல்யாணம், போயிட்டு சும்மா வர முடியுமா? அதான் மொய் வச்சுட்டு பொறுமையாக சாப்பிட்டுட்டு வந்தேன். சாப்பிட்டதுக்கப்புறம் விஷயத்தை உங்ககிட்ட சொல்லலான்னு தான் இருந்தேன் சேது. ஆனால் நீ நான் சாப்பிட்ற கேப்பில் அவசரப்பட்டு பொண்ணு வீட்டுக்கு போயிருக்க. எவ்வளோ சீரியஸான மேட்ரு, அதை என்கிட்ட சொல்லாமல் பொறுமையாக சாப்பிட்டேன்னு சொல்கிறியே ஐயா. சோறுங்கிறது ரொம்ப முக்கியம் சேது. நம்ம ஆசையில் சேர்த்தவாரி இறைச்சிட்டு இப்போ சோத்தை போய் பில்டப் பண்ணுறானே ஐயா. இவன் சாப்பிட்ற கேப்பில் நாம் சந்தி சிரிச்சிட்டோம் ஐயா.